10-15 பேர் அறுவடைக்கு வந்தா போதும்னு சொன்னா ஒரே தண்டை வந்திருக்கீங்க. ஊருக்குள்ள எத்தனையோ நிலம் இருக்கு, தோப்பு இருக்கு, தொரவு இருக்கு. அதுல எல்லாம் வேலை செஞ்சா எங்க வயிறு தான் நிறையுமுங்க. ஐயா விட்டு நிலத்துல வேலை செஞ்சா எங்க வயிறு நிறையும், மனசு நிறையுமுங்க. நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்து மேல வச்சிருக்க பாசத்துக்கு நாங்க காலம்புறா நன்றி கடன் பட்டிருக்கோம். வாங்க எல்லாருமா சேர்ந்து அறுவடை பண்ணி வெள்ளாமை நடந்துக்குவோம். முதல்ல எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிப்போம். வாங்க வாங்க. எப்பவும் போல உங்க கையால அறுவடை ஆரம்பிச்சு வை. இந்தா. கொஞ்ச நாள் போட்டுப்பா, அப்புறம் அறுத்துக்கலாம். என்னப்பா சொல்றேன்? வயலுக்குள்ள குருவி எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. ஒரு வாரம் போச்சுன்னா அதுவே ரெக்க முடிச்சு பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அறுவடை வச்சுக்கலாமே. காக்கா குருவிகளா இருக்கப்பட்டா விளைஞ்ச வெள்ளம் வீணா போயிருங்க. தயவு செஞ்சு அறுவடை ஆரம்பிச்சு வைங்க ஐயா. ஐயா, ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம வயல்ல அதோட இனத்தை விருத்தி பண்ண வந்திருக்கு. தயவு செஞ்சு அதோட நம்பிக்கையை கெடுத்துட வேண்டாம். யாரும் வருத்தப்படாதீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு அறுவடை வச்சுக்குவோம். நீங்க எல்லாரும் வீட்டுல வந்து கூலியை வாங்கிங்க. வாயா போவோம். கொஞ்சம் குழம்பு ஊத்துமா? பிரமாதமா இருக்கு. சாப்பாட்டுல பாறாங்கல்லே கடந்தாலும் அப்பனும் புள்ளையும் சிரிச்சுக்கிட்டே மென்னு முழுங்கிடுவீங்களா? ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏண்டி கல்லுன்னு கேட்கலாம், கேட்டா வில்லகம் வந்துருமே. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வயசாகி போயிருச்சு, கண்ணு தெரியலம்பாங்க. ஆமா, அதோட விட்ட பரவாயில்லையே, எல்லாம் அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு ஒரு பொண்ணை கொண்டாதுன்னு சொல்லுவா. உடனே நான் உன்னை பார்ப்பேன், நீ முடியாதுன்னு சொல்லுவேன். உங்க 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள உண்மையிலேயே எனக்கு வயசாயிடும். அதனாலதான் சாப்பாடு கல் இருந்தா என்ன, நெல் இருந்தா என்ன, புல்லு இருந்தா என்னன்னு பேசாம சாப்பிடுறது. என்னடா நான் சொல்றது? சூப்பரா சொன்னீங்கப்பா. அப்பா, அம்மாவோட இந்த பிரச்சனைக்கு உடனடியா நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என்ன ஏற்பாடு? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுப்பா, காது கூட கேட்போம். ஆமா, நான் இப்பவே கிளம்பி ஊர் ஊரா சுத்தி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அப்பாவுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுத்துறேன். எனக்கு மருமகளை கொண்டு வானா சக்கரத்தை கொண்டு வரேங்கிறியா? விளையாட்டெல்லாம் இருக்கட்டும் வெற்றி. ஏன்பா, காக்கா குருவி மேலெல்லாம் இறக்கப்படுறியே, இந்த அம்மா மேல கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்திய பாக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு மாத்திரம் இருக்காதா வெற்றி? அம்மா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? முதல்ல தம்பி படிப்பு முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி படிப்புக்கும் கல்யாணத்துக்கு என்னையா சம்பந்தம்? எனக்கு பாக்குற பொண்ணு என் தம்பிக்கும் பிடிக்கணும். எனக்கு என் தம்பிக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கணும். ஆமா, கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் இப்படி எதையா சொல்லி என்னை ஏமாத்திரு. போ வெற்றி. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற மகராஜி எங்க இருக்கிறாளோ, எப்ப வர போறாளோ. வந்துருச்சு, சீக்கிரம் வருவா, பஸ் போயிட போகுது. ரைட் ரைட் போலாம்.
அவள் வருவாளா, உடைஞ்சு போன நெஞ்சு ஒட்ட வைக்க அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா. உங்க மூஞ்சிக்கெல்லாம் எவடா வருவா? அதான் நீ வரிய. எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா. எங்களைய கூப்பிட்டீங்க? பாட்டி ஊருக்குள்ள போனோம், எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. என்ன பார்த்தா பாட்டின்னு சொல்றேன்? உண்மை சொன்ன கோவம் வருமே. ஆத்தா பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. நம்ம வெற்றியில எங்க சொந்தக்காரந்தல இருக்கலாம். வெற்றிவேல் யாருன்னு தெரியாது. நான் ஊருக்குள்ள போனோம், எவ்வளவு தூரம்னு கேட்டேன். இத பாருமா, வெற்றிவேலுன்னு மொட்டையா சொல்லாத, வெற்றிவேலையான்னு கொஞ்சம் மரியாதையா சொல்லுமா. ஆத்தா நமக்கு கொம்பு போ போ வர வீட்டுக்கு. எஸ்கூஸ் மீ, ஐயா பத்தி தப்பா பேசாதீங்க. வெற்றிவேல் யாருன்னு எனக்கு தெரியாது. வயித்துல ஒரு குழந்தை கூட ஐயா பேரை சொல்லும். ஊருக்குள்ள தானே போறீங்க, ஏத்த மாதிரி டிராக்டரோ கட்ட வண்டியோ வரும். அவர் பேரை சொன்னீங்கன்னா அவங்கள தூக்கி உட்கார வச்சு ஏத்துமா இறக்கி விட்டுருவாங்க. தேங்க்ஸ். என்னது? எதை தரேன்னு சொன்னீங்களே? தேங்க்ஸ் தான் சொன்னேன். அதை தாங்க கேக்குற. டீ குடிக்க. சின்ன சீக்கிரம் வாடா. ஐயா வந்துட்டயா? யோ கட்ட வண்டி, கொஞ்சம் நில்லையா. ஏய், யாரா அந்த பொண்ணு? கட்ட வண்டின்னு கூப்பிடுது. கூப்பிட்டா கூப்பிட்டு போட்டோம் ஐயா. இந்த வாழைத்தண்டு உயிரோட ஓடி வர்ற மாதிரி இருக்கு. வருது வருது வந்துருச்சு. இந்த வண்டி எங்க போகுது? ஊருக்குள்ளதான் போகுது. ஏன்? அப்ப சரி. இது ஏமா இது லக்கேஜ் எடுத்து உள்ள போடு. எது லக்கேஜா? போல ரைட். ஏமா இது என்ன பஸ்ஸா காரா? போட்டுக்கிற ட்ரெஸ் தான் அரைங்குறையமா இருக்குன்னா பேச்சு முறையில்லாமலே வருது. கீழே விட. சரி. ஆமா நீ யாரு, எங்க போகணும் முதல்ல அதை சொல்லு. முதல்ல வண்டி ஓட்டியா சொல்றேன். ஐயா ஐயா, மல்லிகைப்பூ இல்லாமலே வாசனை வருதுயா. மேகாத்துக்கு எதமா இருக்கு, சேர்ந்தாப்புல ஓட்டுங்க ஐயா. ஏன்டாயி ஊருக்குள்ள யாரு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல யார் பெரிய மனுஷன்? எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இல்ல. இது கூட தெரியாமையா இந்த ஊர்ல இருக்கீங்க? யார் நீங்க? எது ஏமா எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க வண்டியில ஏறிட்டு எங்களே யாருன்னு கேக்குறியே தாய், நீ யாரு? வெற்றிவேலையா தெரியாதா? யாரு? கருவுல இருக்கிற குழந்தைக்கு கூட தெரியும், உங்களுக்கு தெரியாதா? ஆமா அவருக்கு நீங்க என்ன வேணும்? வெரி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். கண்ட்ரிமேன் நீங்க, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே. ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். எந்த வழியில? என்ன வழியிலனா? அப்பா வழியிலையா, அம்மா வழியிலையா, அத்தை வழியிலையா, மாமா வழியிலையா, சித்தி வழியிலையா, சித்தப்பா வழியிலையா? அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், அப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், கொஞ்சம் 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 மாதிரி உறவு வருதே. நான் வேணா குதிச்சிடுறேன் ஐயா. சுமாரா இருடா. சரி. ஆமா என்ன வேலை பண்றீங்க நீங்க? அது வந்து வேலை ஐயா. நான் வந்து சும்மா வண்டி மாடு ஓட்டிக்கிட்டு அப்படியே கணக்கு பாத்துக்கிட்டு வெற்றி வேலையோட வேலைக்காரங்களா நீங்க? ஆமா இவர் என்ன பண்றாரு? கழுத மேய்க்கிறான். நீங்க மாடு மேய்க்கிறீங்க, அவரு கழுத மேய்க்கிறார். நல்லா மேய்ங்க. வெற்றி வேலையா கிட்ட சொல்லி சம்பளத்தை ஜாஸ்தி பண்ண சொல்றேன். நல்லா இருக்குமா? ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. வெற்றி வேலையா சொந்தக்காரங்கிறீங்க, இங்க இறங்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்து வாத்தியாரோட பொண்ணு. வெற்றி வேலையாக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. இந்தாங்க. என்னது? டீ சாப்பிடுங்க. வச்சுக்கோங்க. ஏய் லகேஜ் எடு. ஊருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, சொல்லத்தான் செய்வீங்க. பாத்து அதுதான் இறங்குறேன். வெற்றி வேலையா நாங்க ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க. ஏய் மழை பெய்யுது, சீக்கிரம் வாடா. இல்ல சொந்தம்ங்கறாங்க, பாதியில இறக்கி விட்டீங்களே, தப்பு இல்லையா? அடிச்சி வாடா. சரி சரி. பண்பும் பயனும் அது. சொல்லுங்க. பண்பும் அறனும். உட்கார்ந்தா உட்கார். அம்மாடி மாமா கௌரி, நீங்கம்மா என்னம்மா இது திடுப்புன்னு வந்து நிக்கிற? ஆமா வந்தது மரதம் உன்னுடைய குடும்பத்தனத்தை காட்டிட்டியா? நீ பாட்டுக்கு பெல் அடிச்சிட்டியே, பிள்ளைங்களா வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே யாருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது? அம்மா இது கிராமமா, கிராமத்துல அடக்க உடக்கமா இருக்கணும். சரி சரி வா வீட்டுக்கு போலாம். ஐயோ அப்பா, நீங்க எனக்கு அப்பாவா இல்ல ஹாஸ்டல் வார்டனா? வந்தது வராதுமா என் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. திருப்பி இந்த மாதிரி பேசுனீங்க நான் போயிடுவேன். ஐயோ வேண்டாமா வேண்டாமா, தப்பு தப்பு தப்பு. பிள்ளைங்களா எனக்கு தோப்பு கண்ணம் போடுறாங்க, நான் என் பொண்ணுக்கு போடுறேன்.
சூட்கேஸ் தூக்குங்க. சூட்கேஸ். இதுதாம்மா ஐயா வீடு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. குடும்பத்தோடலாம் பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். ஐயா வணக்கங்க. அடடே வாத்தியார் ஐயாவா, வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. அட சும்மா உட்காருங்க ஐயா. இது ஏன் பொண்ணுங்க வணக்கம். படிப்பை முடிச்சுட்டு பட்டணத்துல இருந்து நேத்துதான் வீட்டுக்கு வந்தா. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இருங்க வந்துட்டேன். பார்வதி, இவர்தான் வெற்றி வேலையாவா? கௌரி, நான் சொல்லல. ஐயா ஐயா, வெற்றிவேல் ஐயா ஐயா. ஐயோ அப்பா குழப்பறீங்களே. எத்தனை ஐயா? வெற்றி வேலையான்னு சொன்னா எனக்கு புரியாதா? உங்ககிட்ட பிள்ளைங்க எப்படிதான் பாடம் கத்துக்கிறாங்களோ. வாங்க. ஏன் பொண்ணுமா வணக்கம் சொல்லு. வணக்கம்மா. அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாளே. என் பேர் மகாலட்சுமி இல்ல, கௌரி. ஓஹோ, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா இல்லாத பொண்ணுங்க கொஞ்சம் செல்லமா. பரவாயில்லைங்க, பட்டணத்துல படிச்ச பொண்ணு, அதான் கொஞ்சம் இப்படி சுறுசுறுன்னு பேசுறா. ஐயா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.